பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது இந்த காலையில் ஆண்டவரோடு இணைந்து தேவனை நோக்கி பார்க்க இந்த காலையை காண உதவி செய்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. இந்த நாளிலும் கூட நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையை வாசிக்கிறேன். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மருந்தாக, ஔஷதம் என்பது மருந்து, எலும்புக்கு மருந்தும் ஆத்துமாவுக்கு மதுரம் இனிப்புமாய் மாறும். இனிய சொற்கள் தேவ பிள்ளைகள். மற்றவர்கள், உலகத்தில் உள்ளவர்கள் சமாதானமற்றவர்கள், இவன் ஜெபிக்கிறவன், இவன்கிட்ட போனா ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று பலர், உலகத்தில் உள்ள தெய்வ பிள்ளைகள், சமாதானத்தை இழந்தவர்கள், பல எந்த வியாதியினாலோ நஷ்டத்தினாலோ ஒரு தெய்வ பிள்ளைகளிடத்தில் கடந்து வரும்போது இனிய சொற்கள் அது ஆத்துமாவுக்கு சந்தோஷத்தை இனிப்பாக மதுரமாக காணப்படும். அது எலும்புகளுக்கு மருந்து போல் அது வேலை செய்யுமா. ஒரு இனிய சொற்கள். அது ஏன் ஒரு தெய்வ பிள்ளையை தேடி வருகிறான் தெரியுமா? அவன் தேவனை ஆராதிக்கிறவன், ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை என்கிற எண்ணத்தோடு. ஆனால் பல நேரங்களில் தெய்வ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ஊருக்கு அதைய விட்டு நேரத்தை செலவு பண்ணி, உனக்கு தேவன் தந்த நன்மையின் 2 வார்த்தைகளை, இனிய சொல்கள், இனிய சொற்கள் என்று அவங்களை பூசி மொழிகிற சொற்கள் அல்ல, வேதத்தில் உள்ள இனிய சொற்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள இனிய வார்த்தைகள் சிலவற்றை, உனக்கு ஆறுதல் தந்த வார்த்தைகளை, உன்னை சந்தோஷப்படுத்தின வார்த்தைகளை, உன்னை விடுதலைக்கு நேராய் நடத்தின வார்த்தைகளை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அது ஆத்துமாவுக்கு மதுரமாய், எலும்புகளுக்கு மருந்தாய் அது மாறும். அது அந்த ஆத்துமா மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிட, தேட அது ஏதுவாயிருக்கும். இனிய சொற்கள், கடுமையான சொற்கள் அல்ல, இனிமையான சொற்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மற்றவர்களுக்கு, ஏன் தேவன் நம்மிடத்தில் அந்த ஜனத்தை அனுப்புகிறாரானால் அவருடைய ஆத்துமாவை தேற்றுகிற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, அவருடைய தள்ளாடின எலும்புகள், பலனற்ற எலும்புகள் ஹல்லேலூயா உறுதியாக்க தேவ வார்த்தையை அனுப்புவோம். இனிய சொற்களான கர்த்தருடைய வசனங்களை அவர்களுக்கு, ஆறுதலற்றவர்களுக்கு அனுப்பி கொடுப்போம். அது இருதயங்களை உறுதிப்படுத்தும். அநேக தெய்வ வார்த்தைகள் மரணங்களில் கூட தப்புவிக்க ஏதுவாயிருக்கும், நிராசையிலிருந்து விடுதலையாக்க ஏதுவாயிருக்கும். இந்த கால வேளையில் தேவன் உனக்கு தந்த வார்த்தைகளை உன்னை தேடி வருகிற ஜனத்துக்கு, நண்பர்களுக்கு, சகோதரங்களுக்கு, உன்னை நோக்கி புலம்புகிறவர்களுக்கு கொடு. அது ஆத்துமாவை சந்தோஷப்படுத்தும். ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே, இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அந்த வார்த்தைகளை வேதனையோடு, துன்பத்தோடு, பாடுகளோடு வருகிற தெய்வ பிள்ளைகளுக்கு, ஜனத்திற்கு பகிர்ந்து கொடுக்க இனிய வார்த்தைகளை, தேவ வசனமாகிய இனிய சொற்களை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு கிருபையை தயவாய் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை தேற்றின வார்த்தைகள் என்று மற்றவர்கள் அதை பகிர்ந்து கொடுத்து அந்த ஆத்துமாவையும் ஆண்டவரே மதுரமாக்கி, எலும்புகளை ஔஷதமாய் மாற்றி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பலனடைந்து எழும்ப பரிசுத்தரை உதவி செய்யும். என்னை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தங்களுக்கு கிடைத்த ஆண்டவரே ஔஷதமான அந்த தெய்வ வசனங்களை, மதுரமான தெய்வ வார்த்தைகளை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இனிய சொற்களான கர்த்தருடைய சொற்கள் ஆத்துமாவை மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாய் காணப்படும். God bless you. Praise the Lord.